அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எக்ஸப்ஷனல் ஹேண்ட்லிங் மெக்கானிசம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸப்ஷன்னா என்னென்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அதுக்கடுத்து எரர் வர்சஸ் எக்ஸப்ஷன் டிஃபரன்ஸ் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அதுக்கடுத்து எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு 5 கீவேர்ட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ட்ரை, கேட்ச், த்ரோ, த்ரோஸ் அண்ட் ஃபைனலி. ஸோ இந்த கீவேர்ட்ஸ் பற்றி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது தெரிஞ்சாலே போதும், உங்களால் எப்பேற்பட்ட எக்ஸப்ஷன் இருந்தாலும் அதை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் எரர் வர்சஸ் எக்ஸப்ஷனுக்கான டிஃபரன்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் டிக்ளரே பண்ணாமல் ஏ இஸ் ஈக்குவல் டு சம் 5 நான் வந்து கொடுக்குறேன். ஸோ கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எரர் வந்து காமிச்சிருது. ஏ cannot be resolved to a time, அதாவது கம்பைல் டைம் எரர். இப்போ நான் ரன் பண்ணனா கூட பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஏ வந்து இது டிக்ளேர் ஆலன்னு வருது பாருங்க. java.lang.errorன்றதை நமக்கு வந்து காட்டுது. இதே உங்களுக்கு எக்ஸப்ஷன்னா என்னன்றதை நான் வந்து இப்போ வந்து சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஏவை நான் வந்து டிக்ளேர் பண்ணிடுறேன். இன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு சம் 5/0. ஸோ 0வால் நான் அது வந்து டிவைட் பண்ணுறேன். ஆனால் இங்கே பாருங்கள், எனக்கு எந்த ஒரு எரருமே இங்கே காமிக்கல. எரர்னா இங்கே எக்ஸ் மார்க் மாதிரி வரும். ஸோ எனக்கு காமிக்கல. அதாவது என் ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகுது. ரன் ஆகிட்டு இருக்கும் போதே எனக்கு டெர்மினேட் ஆகுது இந்த லைன் வந்தோடனே. ஸோ அதுதான் அப்நார்மல் டெர்மினேஷன் ஆஃப் அ ப்ரோக்ராம் இஸ் கால்ட் as எக்ஸப்ஷன். இப்போ உங்களுக்கு நான் புரியுற மாதிரி சொல்கிறேன் பாருங்களேன். system.out.printlnல சம் ஹாய்னு நான் வந்து இங்கே கொடுக்குறேன். இப்போ நான் என்ன சொன்னேன், இந்த லைன் எனக்கு எக்ஸப்ஷன் வந்து காஸ் பண்ணும். ஏன்னா நம்ம வந்து எந்த ஒரு நம்பரே டிவிஷனால 0வால் நம்ம வந்து டிவிஷன் பண்ணக்கூடாது. பண்ணாது வந்து இன்ஃபினிட்டின்றது ஒரு நம்பரே கிடையாது. ஸோ அதனால தான் நமக்கு வந்து எக்ஸப்ஷன் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இஃப் எனி சான்ஸ் எக்ஸப்ஷன் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அது கீழே இருக்க எந்த ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகுது, ப்ரோக்ராம் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக உங்களுக்கு வந்து டெர்மினேட் ஆகிடும். பட் ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகுது. இதை பாருங்க, இப்போ நான் ரன் கொடுக்குறேன். ஸோ ரன் ஆகுது. ரன் ஆகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு அப்நார்மல் டெர்மினேஷன் வருது. என்ன காட்டுறாங்க, java.lang.arithmetic exception எனக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்குது. ஸோ இந்த எக்ஸப்ஷனோட டைப் பார்த்தீங்கன்னா arithmetic exception எனக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்குது. ஸோ அதை வந்து அவங்க வந்து இன்டிமேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி எனக்கு இருக்கக்கூடாது. ஒரு சின்ன லைனுக்காக பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே நம்ம இங்கே ஒரு 100 லைன்ஸ் நம்ம வந்து சப்போஸ் ஒரு கோட் நம்ம வந்து அடிச்சிருக்கோம். ஸோ ஒரு சின்ன தப்புக்காக, அதாவது சின்ன ஒரு எக்ஸப்ஷனுக்காக இதுவும் நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகாமல் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும். அதை ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான் இந்த எக்ஸப்ஷனல் ஹேண்ட்லிங் மெக்கானிசம். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த 5 கீவேர்ட்ஸ் நமக்கு வந்து ஜாவாவில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து கிளியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரை அண்ட் கேட்ச். ஸோ இந்த ட்ரை அண்ட் கேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேசிக்காக ஒரு எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த ட்ரை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ நான் என்ன சொன்னேன், இந்த லைன் எனக்கு வந்து எக்ஸப்ஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு நான் வந்து சொன்னேன். ஸோ இந்த மாதிரி எக்ஸப்ஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற லைன்ஸை நம்ம வந்து கிரிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அந்த கிரிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்வேஸ் ட்ரை பிளாக்குள்ளே தான் நம்ம வந்து கொடுப்போம். ஸோ நான் வந்து ட்ரை பிளாக்குள்ளே நான் வந்து இதை நான் வந்து கொடுக்குறேன். ஸோ ட்ரை பிளாக்குள்ளே நான் வந்து கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டில் எனக்கு எரர் காமிக்குது. என்ன எரர்னு பார்த்தீங்கன்னா இன்சர்ட் ஃபைனலி டு கம்ப்ளீட் பிளாக் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபைனலி பற்றி நம்ம வந்து அப்புறமா நம்ம வந்து பேசலாம், லாஸ்ட்டாக பேசலாம். இப்போ இந்த ட்ரை பிளாக்கோட ஃபங்க்ஷன் என்ன தெரியுமா, இப்போ இது வந்து எக்ஸப்ஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த எக்ஸப்ஷனுக்கான ஒரு ஆப்ஜெக்டை வந்து இந்த ட்ரை வந்து த்ரோ பண்ணும். ஸோ த்ரோன்றது இங்கே ஒரு கீவேர்டு, பட் இங்கே வந்து இம்ப்ளிசிட். இங்கே நான் என்ன பண்ணல, இப்படி நான் வந்து கொடுக்கவே இல்லை. ஸோ த்ரோ எக்ஸப்ஷன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து கொடுத்தேன்னா அது வந்து எக்ஸ்பிளிசிட் த்ரோ. பட் இங்கே நான் வந்து இம்ப்ளிசிட்டாக இது ட்ரை பிளாக் வந்து உங்களுக்கு வந்து த்ரோ வந்து பண்ணும். ஸோ யாருக்கு த்ரோ பண்ணுன்னா கேட்ச் பிளாக். கேட்ச் ஆஃப் இந்த டைப் ஆஃப் எக்ஸப்ஷன் என்னது, அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன். ஸோ பை சான்ஸ் உங்களுக்கு இது என்ன எக்ஸப்ஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியலனா, அதாவது நம்பர் ஆஃப் எக்ஸப்ஷன்ஸ் வருது. நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன், நம்பர் ஃபார்மேட் எக்ஸப்ஷன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய எக்ஸப்ஷன் இருக்கு. பர்டிகுலராக உங்களுக்கு இது வந்து இந்த எக்ஸப்ஷன் தான் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படி தெரியலனா நீங்கள் வந்து எக்ஸப்ஷன் நீங்கள் காமனாக நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த எக்ஸப்ஷன்றது ஆக்சுவலி ஒரு கிளாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த்ரோயபிள்னு ஒரு சூப்பர் கிளாஸ் இருக்குது. அந்த த்ரோயபிள்ன்ற சூப்பர் கிளாஸ்க்குள்ள ரன் டைம் எக்ஸப்ஷன்ற ஒரு சப் கிளாஸ் இருக்குது. அந்த சப் கிளாஸ்க்கு வந்து ஒரு சைல்டா பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸப்ஷன்ற ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ இந்த எக்ஸப்ஷனோட எல்லா சைல்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன், நம்பர் ஃபார்மேட் எக்ஸப்ஷன், நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன், அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸப்ஷன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் வந்து உங்களுக்கு வந்து ஃபாலோ ஆகுது. ஒரு ஹைரார்கிக்கல் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணுது. ஸோ இந்த எக்ஸப்ஷன்றது இந்த எல்லா டைப் ஆஃப் எக்ஸப்ஷன்ஸ்க்கும் ஒரு சூப்பர் கிளாஸாக இருக்கிறதுனால நம்ம ஜெனரலாக நம்ம எக்ஸப்ஷன் நம்ம போட்டாலே போதும். அண்ட் இந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்து த்ரோ பண்ணணும்னு சொல்கிறோம்ல, அதை வாங்குறதுக்கு ஒரு வேரியபிள். ஸோ சே நம்ம ஈன்றதை நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ள சம் system.out.print நான் வந்து இங்கே வந்து நோட்டீஸ் கொடுக்குறேன். ஸோ என்ன மாதிரி, அதுக்கு முன்னாடி நம்ம இதை அவுட்புட் இதை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். ஓகே, எக்ஸப்ஷன் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்படி கொடுத்துட்டு நான் அந்த எக்ஸப்ஷனோட டிஸ்கிரிப்ஷன் நான் வந்து கொடுக்க போகிறேன். நான் என்ன சொன்னேன், அந்த டிஸ்கிரிப்ஷன் இது ஈன்றதில் இருக்குதுன்னு சொன்னேன். இப்போ அந்த ஈன்றதை நான் கொடுத்துட்டேன்னா அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் எனக்கு வந்து கிடச்சிடும்.
ஸோ இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் a is equal to 5/0 இனிஷியலைஸ் ட்ரை பண்ணுறேன். ஸோ ட்ரை பண்ணும்போது எனக்கு எக்ஸப்ஷன் வந்து வந்துடும். ஸோ வந்தோன்னு என்ன நடக்கும்னா இந்த ட்ரை பிளாக் வந்து ரெஸ்பெக்டிவ் கேட்ச் பிளாக்கை வந்து கால் பண்ணும். ஸோ இங்கே இருக்கிறதே ஒரு கேட்ச் பிளாக் தான், அது எல்லா டைப் ஆஃப் எக்ஸப்ஷனையும் ஹேண்டில் பண்ணும். ஸோ இந்த கேட்ச் பிளாக்கு இது வந்து அந்த எக்ஸப்ஷனோட ஆப்ஜெக்ட் வந்து இது வந்து த்ரோ பண்ணிடும். ஸோ இந்த கேட்ச் பிளாக் அதை வந்து கெட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மாதிரி பிரிண்ட் பண்ணுது எக்ஸப்ஷன் அது பண்ணிட்டு அந்த ஈன்றது வந்து அதோட டிஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த கேட்ச் பிளாக்ல உள்ள ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் எப்போ உங்களுக்கு ட்ரை பிளாக்ல எக்ஸப்ஷன் ப்ரொடியூஸ் ஆனால் மட்டும்தான். ஸோ இப்போ ட்ரை பிளாக்ல எனக்கு எக்ஸப்ஷனே ப்ரொடியூஸ் ஆனால் அந்த கேட்ச் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகுது, ட்ரை ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம இதை ஃபர்ஸ்ட் ரன் பண்ணலாம். ஸோ போக போக உங்களுக்கு வந்து கிளியராக உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். இப்போ நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ ரன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன அவுட்புட் வந்து கிடச்சிருக்குதுன்னா எனக்கு இந்த ட்ரைன்ற ஸ்டேட்மெண்ட் இது எனக்கு எரர் கொடுக்கல, எக்ஸப்ஷனே எனக்கு வந்து கொடுக்கல, ஏன்னா அதை நான் வந்து ஹேண்டில் பண்ணிட்டேன். ஸோ ஹேண்டில் பண்ணதுனால இது எனக்கு கேட்ச்குள்ள அது வந்து வந்துருச்சு. கேட்ச்ல என்ன இருக்குது எக்ஸப்ஷன்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து கொட்டேஷனுக்குள்ள கொடுத்துருக்கோம். வந்து என்ன பிரிண்ட் பண்ணியிருக்குதுன்னா java.lang.arithmetic_exception divide by 0 ஸோ அப்படின்றத வந்து கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து எக்ஸப்ஷனோட டிஸ்கிரிப்ஷன். ஸோ அது பிரிண்ட் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து ஹாய் அண்ட் பாய்ன்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒன்று நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா ட்ரைல இந்த லைன் எனக்கு வந்து எக்ஸப்ஷன் வந்து எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இப்போ இந்த ட்ரைக்குள்ள இன்னும் சில ஸ்டேட்மெண்ட் இருக்குது. system.out.print சம் பாய்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ எனி ஸ்டேட்மெண்ட் இப்போ எனக்கு இங்கே எக்ஸப்ஷன் வந்து ப்ரொடியூஸ் ஆனதுனால ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த ட்ரையோட எக்ஸிக்யூஷன் வந்து டர்மினேட் ஆகிடும். அதை விட இது வந்து கரெக்டாக ரெஸ்பெக்டிவ் கேட்ச் பிளாக் வந்து போயிடும். ஸோ அதுக்கடுத்து அகைன் கண்ட்ரோல் பேக்குக்கெலாம் வராது. ஸோ இங்கே வந்து ட்ரையில் எக்ஸப்ஷன் வந்துருச்சுன்னா அதை விட ட்ரை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதை நிப்பாட்டிட்டு கேட்ச்க்கு வந்து போயிடும். ஸோ கேட்ச்க்கு அடுத்து அதுக்கடுத்த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிடும். இப்போ பாருங்க எனக்கு இங்கே பாய் நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கிறதுனால பாய் யூசர். ஸோ இப்போ இந்த பாய் யூசர்ன்றது எனக்கு வந்து எக்ஸிக்யூட்டே ஆகாது. இப்போ நான் ரன் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு வந்து கிளியராக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாய் யூசர்ன்றது எக்ஸிக்யூட்டே ஆகலை. ஃபர்ஸ்டே பார்த்தீங்கன்னா இது எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிருக்குது. அதுக்கடுத்து வர இந்த ஹாய் எக்ஸிக்யூட் ஆயிருக்குது அண்ட் பாய் எக்ஸிக்யூட் ஆயிருக்குது. இப்போ பாருங்க பை சான்ஸ் இப்போ எனக்கு வந்து எக்ஸப்ஷனே எனக்கு வந்து இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணலை. ஸோ ஐ மீன் இங்கே 5/0 பதிலாக ஒரு 5/1 நான் வந்து இங்கே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன நடக்கும்? ஸோ கொஞ்சம் நீங்கள் யோசிச்சுட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் உங்களுடைய ஆன்சரை நீங்கள் வந்து போட்டுருங்க. எஸ் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம். அதுக்கடுத்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பாய் யூசர்ன்றது வந்து வந்திருக்குது. ஸோ அதாவது ட்ரையோட ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்குது. ஸோ இங்கே எதுவுமே எனக்கு எக்ஸப்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணலை. ஸோ ப்ரொடியூஸ் பண்ணாததுனால எனக்கு இந்த கேட்ச் பிளாக்குள்ளேயே எனக்கு வந்து போல. ஸோ இஃப் எனி சான்ஸ் உங்களுக்கு எக்ஸப்ஷன் வந்தால் மட்டும்தான் அந்த கேட்ச் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். அதர்வைஸ் உங்களுக்கு ட்ரைல இருக்குது எக்ஸிக்யூட் ஆகிட்டு அந்த கேட்ச்க்கு வெளியே இருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் இங்கே பாய் யூசர்னு எனக்கு வந்திருக்குது. அதுக்கடுத்து கீழே இருக்க அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ஹாய் அண்ட் பாய் நமக்கு வந்து வந்திருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் எக்ஸப்ஷன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்குது. நான் சில டைப்ஸ் இப்போ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இதையும் சொல்லிடுறேன். ஸோ 5/0 இருக்குது. ஸோ நம்ம டு பி ஸ்பெசிஃபிக் நம்ம இந்த எக்ஸப்ஷனோட கரெக்டான டைப் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் கூட நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் கொடுக்கலாம். பட் ஆஸ் அ ப்ரோக்ராமர் நம்ம வந்து கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் எக்ஸப்ஷனோட ஒரு இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த டிவைட் பை 0ன்னு வச்சுன்னா அது அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன். ஸோ இந்த இது என்ன பண்ணுன்னா டேரெக்டாக அந்த கேட்ச் பிளாக் உள்ள கால் ஆகிடும். ஸோ இப்போ எனக்கு அது அங்கே அப்போ வந்து அதே ஸ்டேட்மெண்ட் தான் வரும். பட் ஜஸ்ட் நம்ம எக்ஸப்ஷன் பல அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். எக்ஸப்ஷன் டிவைட் பை 0 வந்துருச்சு. ஏன்னா இந்த பாய் யூசர்ன்றது பிரிண்ட் ஆகாது. ஏன்னா இங்கே எனக்கு எக்ஸப்ஷன் வந்து வந்துருச்சு. ஸோ கேட்ச் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகிடும். அதுக்கடுத்து கீழே இருக்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட் எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். உங்களுக்கு வந்து இப்போ வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ நம்ம வந்து நெஸ்டட் ட்ரை கூட நமக்கு வந்து இருக்கலாம். அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு ட்ரைக்குள்ள இன்னொரு ட்ரை. ஓகே இது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸப்ஷனில் மாட்டிக்கிச்சுன்னா கீழே இருக்க எந்த ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகாது. சப்போஸ் இந்த எக்ஸப்ஷனில் தப்பிச்சிருச்சுன்னா இங்கேயும் இன்னொரு செக்கிங் நடக்கும். அங்கேயும் தப்பிச்சாதான் உங்களுக்கு வந்து இந்த கேட்ச் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. அதர்வைஸ் எக்ஸப்ஷன் ப்ரொடியூஸ் ஆகிட்டு இந்த கேட்ச் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். உங்களுக்கு நான் இன்னும் புரியுற மாதிரி ப்ரோக்ராம் எழுதும் போது நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். இன்ட்டு சின்னு சொல்லிட்டு ஒரு அரே நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அரேல பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு எலமெண்ட் தான் இருக்குது. ஸோ ஏதாச்சும் ஒரு நம்பர் நான் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு 10th இண்டெக்ஸோட நம்பரை நான் வந்து ஆக்சஸ் பண்ணுறேன் இந்த சென்ஸ் அதுக்கு நான் வந்து ஒரு வேல்யூ நான் வந்து கொடுக்குறேன் 25ன்னு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு எக்ஸப்ஷன் நான் வந்து எனக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். என்ன எக்ஸப்ஷன்னா அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட். ஏன்னா இருக்கிறதே ஒரு எலமெண்ட் தான். அப்படின்னா இங்கே ஒன்றுன்னு தான் இந்த சைஸ் நம்ம வந்து டிக்ளேர் ஆயிருக்கும். பட் நம்ம 10வது எலமெண்ட்ல நம்ம 25 நம்ம வந்து கொடுக்குறோம். இருக்கிறதுலே ஒன்று எப்படி 10வது நம்மளால கொடுக்க முடியும்? ஸோ இந்த லைன் பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸப்ஷன் ப்ரொடியூஸ் ஆகும். அதனால தான் அதை நான் ட்ரைக்குள்ளே போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் இதை நான் ட்ரைக்குள்ளே போட்டேன்? கிரிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம ஆல்வேஸ் நம்ம ட்ரைக்குள்ளே போடுவோம். அண்ட் இந்த ட்ரை மட்டும் எப்போவுமே அலோனா இருக்கக்கூடாது. அது கூட ஒரு ஃபைனலி பிளாக் அப்படி இல்லைனா ஒரு கேட்ச் பிளாக் இருக்கணும்.
சின்ஸ் இது வந்து ஒரு இன்னர் ட்ரைன்றதுனால நம்ம இன்னர்ல தான் நம்ம கேட்ச் பிளாக் எழுதுறதுனால எழுதணும், ஃபைனலி எழுதுறதா இருந்தாலும் எழுதணும். இப்போ நான் வந்து உங்களுக்கு கேட்ச் பிளாக் எழுதுறேன். ஸோ நீங்கள் ஜென்ரலாக இந்த மாதிரி எக்ஸப்ஷனும் நீங்கள் வந்து போடலாம். அப்படி இல்லை பி ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு என்ன எக்ஸப்ஷன் அது தெரிஞ்சதுன்னா அந்த பர்டிகுலர் எக்ஸப்ஷனோட கிளாஸ் நேம் நீங்கள் வந்து எழுதலாம். எனக்கு வந்து இங்கே தெரியும் அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸப்ஷன், அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸப்ஷன். ஸோ எவ்ரி ஃபர்ஸ்ட் லெட்டர் ஷுட் பி கேபிட்டலைஸ்ட். அது நம்ம வந்து நேமிங் கன்வென்ஷன் வீடியோவில் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ ஈன்றதுல நான் இதோட ஆப்ஜெக்ட் நான் வந்து வாங்கிக்கிறேன். அதாவது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து த்ரோ பண்ணும் இந்த எக்ஸப்ஷனோட ஆப்ஜெக்ட், அதை நான் வந்து இங்கே வந்து ஈன்றது மூலயமா வாங்கிக்கிறேன். ஸோ அது வந்து அந்த ஈல அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இப்போ ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் இன்னர் ட்ரை எக்ஸப்ஷன் எக்ஸப்ஷன் அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் எனக்கு வேணும். ஸோ நான் ஈன்றதை நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரோக்ராம்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த எரர்ஸும் இல்லை, பட் எக்ஸப்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரொடியூஸ் ஆகிடும். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க, int a = 5/0. ஸோ எனக்கு இங்கேயே எனக்கு எக்ஸப்ஷன் வந்து ப்ரொடியூஸ் ஆகிடும். நான் என்ன சொன்னேன், எக்ஸப்ஷன் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சுன்னா டேரெக்டாக அதனுடைய கரஸ்பாண்டிங் கேட்ச் பிளாக்குள்ள அதனுடைய கண்ட்ரோல் வந்து வந்துடும். இது என்ன எக்ஸப்ஷன்? அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன். இங்கே அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் எந்த ஒரு கேட்ச் பிளாக்கும் நம்ம வந்து கொடுக்கல, எதுவுமே கொடுக்காதனால இந்த எக்ஸப்ஷன்றதுலேயே அதை வந்து எடுத்துக்கும். சிம்பிளா சொல்றேன் பார்த்துக்கோங்களேன். இந்த எக்ஸப்ஷன்றது ஒரு பேரண்ட் கிளாஸ். இந்த எக்ஸப்ஷனுக்குள்ள தான் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன், அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸப்ஷன்லாம் இருக்குது. உங்க போன்ல சார்ஜ் இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க அம்மா போனோ இல்லை உங்க அப்பா போனோ எடுப்பீங்க. அது உங்களுடைய பேரண்டோட போன் நீங்க யூஸ் பண்ணிப்பீங்க. அதே மாதிரி தான் இங்க இந்த ட்ரையோட அந்த ரெஸ்பெக்டிவ் அது அவனோட அந்த ஓன் அந்த எக்ஸப்ஷன் கிளாஸ் இல்லை. ஸோ அதனால அவங்க பேரண்டோட கிளாஸ் மூலயமா இவன் அதை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிறான். ஸோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் மூலயமா. ஸோ இது வந்து டைரெக்டாக எக்ஸப்ஷன் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால நான் அப்போ சொன்ன மாதிரி தான் இந்த கீழே இருக்க எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் எனக்கு வந்து ஸ்கிப் ஆகிடும். எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னா எக்ஸப்ஷன் போட்டு அந்த எக்ஸப்ஷனோட டைப் இந்த ஹாய் அண்ட் பாய் எல்லா லைன்லையும் பிரிண்ட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ இதை நான் வந்து எடுத்து விட்டுறேன். ஓகே, நம்ம அதே எடுத்தாச்சு. இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸப்ஷன் வந்திருக்குது. அதாவது இந்த கேட்ச் பிளாக் மட்டும்தான் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகிருக்குது. எக்ஸப்ஷன் பை 0 உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிவைட் பை 0 எக்ஸப்ஷன். இப்போ இந்த 0க்கு பதிலாக நான் ஒரு 1ன்ற ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஸோ இது கரெக்ட் தான், எனக்கு இது எந்த எக்ஸப்ஷனும் எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணாது. ஸோ அடுத்தடுத்த லைனாக எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ பாய் யூசர்ன்றதை எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகிடும். அதுக்கடுத்து உள்ள ஒரு ட்ரை இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா int c ஒரு எலமெண்ட்டோட நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுவோம், அதாவது இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். அப்போ சைஸ் வந்து 1. பட் ஹியர் ஐ எம் ட்ரைங் டு கிவ் வேல்யூ ஃபார் த 10th எலமெண்ட். ஸோ நான் 10th எலமெண்ட்டுக்கு நான் வேல்யூ கொடுக்குறேன். ஸோ அதனால இங்கே எனக்கு எக்ஸப்ஷன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். என்ன எக்ஸப்ஷன்? அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸப்ஷன். ஸோ இந்த லைன் வந்தோடனே எங்கே அதுக்கான ரெஸ்பெக்டிவ் கேட்ச் பிளாக் இருக்குதுன்னு தேடும். இப்போ பாருங்க, ஐயோ சாரி, ஓகே, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்லன். ஸோ இன்னர் ஐ அப்படி நான் சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் வந்து கொடுக்குறேன். இப்போ எனக்கு இங்கே எக்ஸப்ஷன் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்கலி இதுக்கு கீழே இருக்க எந்த ஸ்டேட்மெண்ட்டையும் இது வந்து பார்க்கவே பார்க்காது. டேரெக்டாக இதுக்கான ரெஸ்பெக்டிவ் கேட்ச் பிளாக், அதாவது இன்னர் கேட்ச் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது எக்ஸிக்யூட் ஆகும். அதனால தான் நான் இன்னர் ட்ரை எக்ஸப்ஷன் சொல்லிட்டு அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் நான் வந்து வாங்கிக்கிறேன். ஸோ இங்கே எனக்கு எக்ஸப்ஷன் இல்லை, பட் அடுத்து இருக்க இன்னர் ட்ரையில் எனக்கு எக்ஸப்ஷன் இருக்குது. இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். ரன் பண்ணி காட்டும் போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாய் யூசர் வந்துருச்சு. ஏன்னா இங்கே இல்லைன்றதுனால லைன் பை லைன் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும்னு நான் சொன்னேன். அதுக்கடுத்து இந்த இன்னர் ட்ரை எக்ஸப்ஷன் எனக்கு வந்து வந்திருக்குது. ஹியர் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கேட்ச் எக்ஸிக்யூட் ஆகலை, ஏன்னா இங்கே எனக்கு எக்ஸப்ஷனே வரலை. உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் 2 இடத்துல எக்ஸப்ஷன் வரலன்னு நீங்கள் வந்து வச்சுக்கோங்களேன். அதாவது பார்த்தீங்கன்னா சம் c of 0 இதை நான் அப்டேட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ 0 இருக்க 2க்கு பதிலாக இங்கே 25 வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே எனக்கு எக்ஸப்ஷன் வராது. ஸோ வராதுன்றதுனால எனக்கு எதுவுமே பிரிண்ட் ஆகாது, ஏன்னா இங்கே கேட்ச் பிளாக் தவிர வேறு எந்த ஸ்டேட்மெண்ட்டும் இல்லை. ஸோ அதனால் நான் சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் வந்து கொடுக்குறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் நோ எக்ஸப்ஷன் ரைஸ்ட். சும்மா அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ரன் பண்ணி பார்க்குவான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு லைனாக எல்லா இதுவும் வருது. ஃபர்ஸ்ட் பாய் யூசர் நம்ம ஒன்று பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து இன்னர் ஆயின் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து நோ எக்ஸப்ஷன் ரைஸ். ஸோ ஒரு கேட்ச் பிளாக் கூட எக்ஸிக்யூட் ஆகலை. இது மூலமா நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு எக்ஸப்ஷன் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு கேட்ச் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நெஸ்டட் ட்ரை. ஸோ கொஷின் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸாம்பிள் வந்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபைனலின்னு ஒன்று இது இருக்குது. ஸோ இந்த ஃபைனலி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இது இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாய் யூசர்னு எனக்கு வந்து இருக்குது. இப்போ இன்கேஸ் இங்கே 5/0 நான் வந்து கொடுத்தேன்னா எனக்கு இந்த பாய் யூசர் எனக்கு வந்து பிரிண்ட் ஆகாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கேயும் நீங்கள் என்ன நினைக்கலாம், பிரிண்ட் ஆகலைன்னு சொன்னோன்னா இங்கே எக்ஸப்ஷன் இருக்குதுல்ல, ஸோ இது பிரிண்ட் ஆகாது. ஸோ அப்போ அதனுடைய கரஸ்பாண்டிங் கேட்ச் பிளாக்ல நம்ம பாய் யூசர்ன்றதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து சொல்லுவீங்க. இப்போ நான் அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன், ஐ மீன் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் காப்பி பண்ணிக்கிட்டேன்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சேம் செட் ஆஃப் லைன்ஸை நம்ம திரும்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணுற விதமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம எக்ஸப்ஷன் வந்தாலும் வரலனாலும் ட்ரை கேட்ச் ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சோன்னே எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ அதை நம்ம ஃபைனலியில் நம்ம வந்து போடும். ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டுனா நமக்கு ஆட்டோமேட்டிக்கலி எரர் வந்து வரும். ஸோ கேட்சுக்கு அடுத்து ஒரு லைன் இருக்குது, அந்த லைனுக்கு அடுத்து ஃபைனலி கொடுக்கக்கூடாது, இம்மீடியட்டாக கேட்சுக்கு அடுத்து உங்களுக்கு ஃபைனலி வந்து வந்துடணும். ஸோ இப்போ நான் வந்து ஃபைனலி நான் வந்து கொடுக்குறேன். ஸோ சம் ஃபைனலி. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா system.out.print சம் பாய் யூசர். ஸோ அதே ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ நம்ம இங்கே இந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறதுனால இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணலை. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணலை. நான் என்ன சொன்னேன், எக்ஸப்ஷன் வந்தாலும் வரலனாலும் ஃபைனலி பிளாக் கண்டிப்பாக எக்ஸிக்யூட் ஆகியே தீரும். ஸோ ஹியர் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே எக்ஸப்ஷன் வந்து வந்துருச்சு. ஸோ கீழே இருக்க எந்த ஸ்டேட்மெண்ட்டும் எனக்கு வந்து பார்க்காது. ஸோ இந்த இது எனக்கு எக்ஸிக்யூட் ஆகிடும், அதாவது எக்ஸப்ஷன் கிளாஸோடது எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ நம்ம டு பி ஸ்பெசிஃபிக் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ அப்படி கூட கொடுத்துக்கலாம், உங்களுக்கு தெரியணுன்றக்காக தான் இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த லைன் எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும், அதுக்கடுத்து இந்த பாய் யூசர்ன்றது எனக்கு எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ இது நோ எக்ஸப்ஷன் ரைஸ்ட் எனக்கு இப்போ தேவையில்லை, ஏன்னா நான் ஃபைனலியோட டெமான்ஸ்ட்ரேஷன் நான் உங்களுக்கு இப்போ காட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ ரன் திஸ் கோட். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இங்கே ஃபர்ஸ்ட் லைனே எனக்கு எக்ஸப்ஷன் வந்து வரதுனால அது கீழே இருக்க எந்த ஸ்டேட்மெண்ட்டும் பார்க்காது. அண்ட் இதனுடைய ரெஸ்பெக்டிவ் கேட்ச் பிளாக் எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுது. எக்ஸிக்யூட் ஆனோன்னா ஃபைனலி எனக்கு ஃபைனலி பிளாக் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இப்போ பாருங்க இங்கே 5/1 நான் வந்து வச்சுக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் லைன்லேயே எனக்கு எக்ஸப்ஷன் இல்லை. ஸோ உள்ள இன்னும் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் உள்ளே போகும். ஸோ உள்ளேயும் எனக்கு எங்கேயுமே எனக்கு எக்ஸப்ஷன் வந்து ப்ரொடியூஸ் ஆகலை. ஸோ எந்த கேட்சுமே எக்ஸிக்யூட் ஆகுது, பட் யுவர் ஃபைனலி எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதுதான் ஃபைனலி. எக்ஸப்ஷன் வந்தாலும் வரலனாலும் ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும். ஸோ அதை நம்ம ஃபைனலியில் நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ பாய் யூசர் எனக்கு இந்த ஃபைனலியில் இருக்க அந்த ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபைனலியோட டெமான்ஸ்ட்ரேஷன். இப்போ நம்ம த்ரோ அண்ட் த்ரோஸ் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ரோக்ராம்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இந்த ட்ரை பிளாக்குள்ள கிரிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். இது எக்ஸப்ஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா கரஸ்பாண்டிங் கேட்ச் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட்டை வந்து இந்த கேட்ச் பிளாக் வந்து கொடுக்கும். அந்த ஆப்ஜெக்ட்ல அந்த எக்ஸப்ஷன் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ த்ரோ என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அது இம்ப்ளிசிட்டா பண்ணாம எக்ஸ்பிளிசிட்டா உங்களுக்கு வந்து பண்ணும். ஸோ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கோட் எழுதிடுறேன், அடுத்து சொல்றேன். ஸோ த்ரோன்றதை நான் வந்து கொடுத்துக்கிறேன், அதுக்கடுத்து நியூன்றதை நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸப்ஷன் என்ன எக்ஸப்ஷன் நான் வந்து கால் பண்ணணும், ஐ மீன் கேட்ச் பிளாக் எதுக்கு நான் எக்ஸிக்யூட் பண்ணணும், அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸப்ஷன் வந்து த்ரோ பண்ணும், அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன். ஸோ இதை நான் வந்து கொடுத்துட்டேன். இப்போ நான் எவ்ரிதிங் ஒர்க்ஸ் ஃபைன். இப்போ நான் வந்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ ரன் பண்ணி காட்டும் போது எனக்கு இந்த டிவைட் பை 0ன்றது எனக்கு வந்து காட்டுது. இப்போ இங்கே பாருங்க, இப்போ இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இன்டிஏ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் வந்து எடுத்துட்டு கூட நீங்கள் வந்து எக்ஸப்ஷன் நீங்கள் வந்து ரைஸ் பண்ணலாம். இப்போ பாருங்க, இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். எனக்கு எக்ஸப்ஷன் java.lang.arithmetic exception எனக்கு வந்து வந்திருக்குது. ஸோ அரித்மெட்டிக் எக்ஸப்ஷனில் டிவைட் பை 0ன்றது ஒரு இது, அது நீங்கள் கொடுத்தீங்கன்னா டிவைட் பை 0ன்னு இப்போ எனக்கு வந்து வரும் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ உங்களுக்கு வந்து புரியும் நினைக்கிறேன். இப்படி தான் நம்ம வந்து த்ரோ நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் த்ரோஸ். இப்போ த்ரோஸோட யூஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ த்ரோஸோட யூஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இந்த கிளாஸ்க்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த கிளாஸோட நேம் என்னது, எக்ஸப்ஷனல் ஹேண்ட்லிங். டைப் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனமாகுது, நான் காப்பி பண்ணிக்கிறேன். எக்ஸப்ஷனல் ஹேண்ட்லிங், ஆப்ஜெக்ட் நேம் இஸ் obj இஸ் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட்னால நியூ கீவேர்ட், அதுக்கடுத்து கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இந்த கிளாஸில் நான் மெயின் மெத்தட் தவிர வேற ஒரு 2 மெத்தட் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த மெத்தட் நான் வந்து என்ன வச்சுக்கிறேன்னா பப்ளிக் ஸ்டாட்டிக்லாம் வேணாம், ஸ்டாட்டிக் மெத்தட்னா உங்களுக்கு ஆப்ஜெக்ட் தேவையில்லை, பட் இங்கே நம்ம ஆப்ஜெக்ட் வச்சு தான் நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். பப்ளிக் வாய்ட், நான் இங்கே த்ரோஸ் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதுனால ஜஸ்ட் எனி நேம் த்ரோஸ் டெமோ நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களுடைய ஃபேவரட் நேம் நீங்கள் வந்து கண்டிப்பாக கொடுத்துக்கலாம், எந்த தப்புமே கிடையாது. ஸோ இப்போ இன்னொரு மெத்தடை நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ அது உள்ள பாடி என்ன எழுதணுன்றதை நான் லேட்டராக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ பப்ளிக் வாய்ட், அதுக்கடுத்து இது என்னன்னா இது வந்து ஒரு ஸ்லேவ் மெத்தட்னா உங்களுக்கே தெரியும், இது வந்து ஏதோ ஒருத்தர்கிட்ட டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ ஸ்லேவ் மெத்தட். ஓகே, இப்போ நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன் 2 மெத்தட். இப்போ நான் அந்த ஸ்லேவ் மெத்தடை நான் வந்து கால் பண்ணுறேன். எப்படி, obj.slave கால் பண்ணிட்டேன்னா, ஏன் இது ஸ்லேவ் மெத்தட், இவன் வேற எவனாச்சும் டிபெண்ட் பண்ணி இருப்பான். ஸோ இந்த ஸ்லேவ் மெத்தட் இவன் என்ன பண்ணுவான்னா இவனை கால் பண்ணுவான், த்ரோஸ் டெமோ, ROSHDMO. ஸோ இவனை கால் பண்ணியாச்சா. ஸோ இவன் கால் பண்ணனு என்ன பண்ணுவான், த்ரோஸ் டெமோக்கு என்னுடைய கண்ட்ரோல் போயிடும். இந்த த்ரோஸ் டெமோ என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா அகெயின் இவன் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸப்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்களேன்.
அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த த்ரோஸ் டெமோவை நீங்கள் வந்து ட்ரை பிளாக்ல நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ ஏன் ட்ரை பிளாக்ல கொடுக்கணும், இது பார்த்தீங்கன்னா ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். நம்ம கிரிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஆல்வேஸ் நம்ம ட்ரை பிளாக்ல தான் நம்ம வந்து கொடுப்போம். ஏன்னா எக்ஸப்ஷன் வரலாம், வராமலையும் இருக்கலாம். ஸோ நம்ம சேஃப்டி பர்பஸ்க்காக நம்ம ட்ரை பிளாக்ல தான் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கொடுப்போம். ஸோ ட்ரை, ஓகே இதை நான் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன். ஓகே, நான் வந்து ட்ரை பிளாக் நான் வந்து கொடுத்துட்டேன். ஸோ ட்ரை கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கலாக நம்ம வந்து கேட்ச் பிளாக்கும் நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ நான் என்ன எக்ஸப்ஷன் நான் வந்து பண்ண போறேன்னா, நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன் நான் வந்து பண்ண போறேன். ஸோ நம்ம புது எக்ஸப்ஷன் நம்ம வந்து கத்துக்கிறோம், நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நல், நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டை நம்ம நல்லுன்னு நம்ம வந்து டிக்ளேர் பண்ணியிருந்தோம்னா அதை நம்ம ஆக்சஸ் பண்றதோ மாடிஃபை பண்றதோ பண்ணும்போது நமக்கு நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன் நமக்கு வந்து வரும். ஸோ ஒண்ணுமே இல்லாத இதுல இருந்து ஏதாச்சும் நம்ம பண்ண பார்த்தா நம்ம எதுவுமே பண்ண முடியாது, அதில் தப்பு தானே, அதான் நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன். ஸோ சேம் நான் ஈதா வச்சுக்கிறேன், ஈதா வைக்கணுமா எஃப் கூட வைக்கலாம், பட் இது ஒரு டிபிக்கல் வேரியபிள் நேம் ஈன்றது. ஸோ அதனால நான் ஈஏ நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என், ஸோ சம் எக்ஸப்ஷன் ஹியர் சம் பிளஸ் போட்டு நான் இந்த அதோட டிஸ்கிரிப்ஷன் நான் வந்து பிரிண்ட் பண்றேன். ஓகே, இப்போ வந்து த்ரோஸ் டெமோ வந்து கால் பண்ணிடுவான். இப்போ த்ரோஸ் டெமோ கிட்ட தான் அந்த கிரிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ சம் ஸ்ட்ரிங், அந்த ஸ்ட்ரிங் நேம் பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர், இது பார்த்தீங்கன்னா நான் நல்லுன்றதை நான் வந்து டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஐ வாண்ட் டு பிரிண்ட் த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங். நல்லுனா எப்படியா லென்த் இருக்கும், நம்ம அது பண்றோம். ஸோ பண்ண ட்ரை பண்ணும்போது இட் மே லீட் டு எக்ஸப்ஷன். ஸோ அதுதான் நான் வந்து சொல்ல விரும்புறேன். ஸோ இங்க என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து எஸ்டிஆர் டாட் லென்த் ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் வந்து இருக்குது. ஸோ அதுதான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம் டு ஃபைண்ட் லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங். ஓகே, எவ்ரிதிங் ஒர்க்ஸ் ஃபைன். இப்போ என்ன நடக்கும்ன்றதை நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கே தெரியும் நம்மளோட எக்ஸிகியூஷன் ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் த மெயின் ஃபங்க்ஷன். ஸோ எடுத்தோன்னே நீங்க மெயின்ல இருந்து இதுல இருந்து நீங்க உங்க படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க, எப்படி அவுட்புட் வரும்ன்றதை பாக்குறதுக்கு. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் நான் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன் என்னுடைய கிளாஸ்க்கு. அதுக்கடுத்து obj டாட் ஸ்லேவ் மெத்தடை நான் வந்து கால் பண்றேன். ஸோ பிஃபோர் தட் நம்ம முக்கியமானது நான் சொல்றேன், இப்போ நான் இது எக்ஸ்பிளைன் பண்ண நான் வந்து சொல்றேன். ஸோ ஸ்லேவ் மெத்தட் வந்து கால் பண்ணியாச்சு. இந்த ஸ்லேவ் மெத்தட்ல ட்ரை கேட்ச்னு 2 பிளாக் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரை பிளாக் குள்ள வருது, த்ரோஸ் டெமோன்னு இருக்குது. ஸோ இந்த த்ரோஸ் டெமோ போனோன்னா கண்ட்ரோல் வந்து இங்க போயிடும். ஸோ இங்க போனோன்னா பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் எஸ்டிஆர் இஸ் ஈக்குவல் டு நல் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் எஸ்டிஆர் டாட் லென்த். ஸோ இப்படி பண்ணும்போது கண்டிப்பா நமக்கு வந்து எக்ஸப்ஷன் வந்து வரும். ஏன்னா நம்ம இங்க எங்குமே நம்ம எக்ஸப்ஷனை ஹேண்டிலே பண்ணல. ஸோ இதை நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோட நான் வந்து உங்களுக்கு வந்து ப்ரூவ் பண்றேன். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ உங்ககிட்ட 2 வழி இருக்குது. ஒன்று வந்து நீங்களா அந்த டாஸ்க்கை நீங்க வந்து பண்ணலாம், இல்லைனா வேற யார்கிட்டயாச்சும் சொல்லி அந்த டாஸ்க்கை நீங்க வந்து முடிக்கலாம். ஸோ நீங்களா பண்ணீங்கன்னா அது வந்து ட்ரை கேட்ச் பிளாக். ஸோ இங்க பாருங்க, இந்த ஸ்லேவ்க்கு ஏதாச்சும் ஒரு டாஸ்க் இருக்குதுன்னா அதுவா பண்ணணும், ட்ரை கேட்ச் பிளாக். ஸோ இப்போ த்ரோஸ் டெமோக்கு ஒரு டாஸ்க் இருக்குது. இதர் நீங்க இங்க ட்ரை கேட்ச் வச்சு நீங்க இங்கேயே இந்த எக்ஸப்ஷனை நீங்க வந்து முடிச்சிடலாம். நான் சொல்றது வந்து கண்டிப்பா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து கிரிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த கிரிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ட்ரைல கொடுத்துட்டு கேட்ச்ல வந்து ஜஸ்ட் அந்த இது வந்து எக்ஸப்ஷன்றதை நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு வழி. இன்னொரு இது நம்ம வந்து வேற யாருக்காச்சும் கொடுக்கலாம். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து த்ரோஸ் வந்து யூஸ் பண்ணுவோம், வேற யாருக்காச்சும் கொடுக்கறதுக்கு. பட் ட்ரை அண்ட் கேட்ச் வந்து நம்மளே பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இது வந்து காலர் ஃபங்க்ஷனுக்கு இதை வந்து அந்த வேலையை வந்து கொடுக்கும். யார் இந்த த்ரோஸ் டெமோவை கால் பண்ணா, ஸ்லேவ். ஸோ ஸ்லேவ்க்கே வந்து கொடுத்துரும். ஸோ ஸ்லேவ் தான் அந்த வேலையை பார்க்கணும். தட் இஸ் வை ஐ நேம்டு த மெத்தட் as ஸ்லேவ். ஸோ த்ரோஸ் என்ன எக்ஸப்ஷன், நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன். ஸோ உங்களுக்கு தெரியலன்னா நான் திருப்பியும் தயவு செஞ்சு சொல்றேன், நீங்க வெறும் எக்ஸப்ஷனே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஜாவால இதுதான் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. நிறைய இன்பில்ட் மெத்தட் அண்ட் இன்பில்ட் கிளாஸஸ்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் இருந்தாலும் நம்ம கத்துக்கிட்டு தான் ஆகணும் ஆஸ் அ ப்ரோக்ராமர். ஓகே, இப்போ என்ன நடக்கும்ன்றதை நான் வந்து சொல்லிடுறேன். ஸ்லேவ் வந்து இவனை கால் பண்ணிடுவோம் த்ரோஸ் டெமோ. ஓகே, த்ரோஸ் டெமோ வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷன் வருது. ஸோ கம்பைலர் வந்து எக்ஸப்ஷன் வருதுப்பான்னு சொல்லிடும். த்ரோஸ் டெமோ சொல்லும். ஏன் என்கிட்ட கேட்குறீங்க, அவன்கிட்ட கேளுங்க, நான் தான் அவன்கிட்ட கொடுத்துட்டேன் என்னுடைய ஜாப், அவன் தான் இனி அதை ஹேண்டில் பண்ணணும். ஸோ த்ரோஸ் நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன். ஸோ இந்த த்ரோஸ்ன்னு பார்த்தோன்னே அந்த காலர் எவன் வந்து அவனை கால் பண்ணானோ அவன்கிட்ட போயிடும், ஏய் நீ தானே அவனுக்கு முடிக்கிறேன்னு சொன்ன, எங்க காட்டு. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லேவ் மெத்தட் வந்து கேட்ச் பிளாக் வச்சிருக்கான். ஸோ இவன் அந்த கேட்ச் பிளாக்கை வச்சுக்கிட்டு அந்த எக்ஸப்ஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணிடுவான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா த்ரோஸ்க்கான டெமான்ஸ்ட்ரேஷன். ஸோ பிஃபோர் தட் ஐ வில் ரன் திஸ் கோட். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எக்ஸப்ஷன் ஜாவா டாட் லேங் டாட் நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன். ஸோ இங்கே எக்ஸப்ஷன் நம்ம கொடுக்கறதுனால எக்ஸப்ஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சம் oops. ஸோ சம் oops நான் வந்து கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த இடத்துல oops அப்படின்னு எனக்கு வந்து வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா த்ரோஸ்.
ஓகேங்க, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ட்ரைனா என்ன, கேட்ச்னா என்ன, த்ரோனா என்ன, த்ரோஸ்னா என்ன, ஃபைனலினா என்னன்றதை நம்ம எலாபரேட்டாக இன் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்தாச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் சிம்பிள் ப்ரோக்ராம் நான் வந்து காட்டுறேன். ஸோ டெமான்ஸ்ட்ரேட் ஆல் திஸ் 3. நம்ம இப்போ என்ன 5 படிச்சோம், அந்த 5மே இந்த ப்ரோக்ராமில் நான் உங்களுக்கு வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஜஸ்ட் ஸ்க்ரால் மட்டும் பண்ணுறேன். நம்ம 5 இதை நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதை வச்சு உங்களுக்கு கண்டிப்பாக இதை வந்து புரியும் நான் உங்களுக்கு காட்டும் போதே. ஸோ நம்ம நெஸ்டட் ட்ரை, அதுக்கடுத்து த்ரோஸ், ட்ரை கேட்ச், ஃபைனலி. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். if I run this code, ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அவுட்புட் எப்படி வந்துச்சுன்றதை நீங்களா வந்து ட்ரேஸ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்துச்சுன்னா திரும்பவும் முதல்ல இருந்து வீடியோவை வந்து பாருங்க. அப்பயும் டவுட் இருந்துச்சுன்னா தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.